ஈரோடு மாவட்டம் பவானியில் காதல் தகராறில் முன்னாள் காதலனை இந்நாள் காதலன் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் பவானி திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான சேது மணிகண்டன். 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வெல்டிங் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் சேது மணிகண்டன் 19 வயது இளம்பெண் ஒருவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்துள்ளார். காதலர்களுக்குள் திடீரென்று ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1 வருடத்திற்கு முன்பு இருவரும் பிரிந்துவிட்டனர். இந்த இளம்பெண் தற்போது குகநாதன் என்பவரை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. குகநாதன் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு தற்போது குமாரபாளையம் பகுதியில் பீட்சா பர்கர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இளம்பெண்ணுக்கு பிறந்தநாள் என்பதால் முன்னாள் காதலன் சேது மணிகண்டன் குகநாதனுக்கு போன் செய்துள்ளார். இளம்பெண்ணுடன் பேச வேண்டும், உடனே பவானி அரசு மருத்துவமனை அருகே அவரை அழைத்து வருமாறு கூறியுள்ளார். தனது தற்போதைய காதலியை அவரது முன்னாள் காதலன் பார்ப்பதை விரும்பாத குகநாதன் காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு அவர் கூறிய இடத்திற்கு சென்றுள்ளார். முன்னாள் காதலியை அழைத்து வருவார் என்று எதிர்பார்த்திருந்த சேது மணிகண்டன் குகநாதன் மட்டும் தனியாக வருவதைக் கண்டு ஏமாற்றம் அடைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சேது குகநாதனுடன் தகராறில் ஈடுபட்டு அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த குகநாதன் இடுப்பில் மறைத்து வைத்து தயாராக எடுத்து வந்திருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து சேது மணிகண்டனின் மார்பில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ரத்தம் பீரிட அலறிக்கொண்டே சுருண்டு கீழே விழுந்துள்ளார் சேது மணிகண்டன். அருகிலிருந்தவர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சேது மணிகண்டனை மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது சேது மணிகண்டன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த பவானி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து குகநாதனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காதல் தகராறில் முன்னாள் காதலனை இந்நாள் காதலன் கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.